ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் சூப்பரான டேஸ்டியான உருளைக்கிழங்கும் மட்டனும் வச்சு ஒரு சுவையான ரெசிபி ஒன்று செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி 1/2 கிலோ மாதிரி மட்டன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை மிளகாய் தூளோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சமும் மஞ்சள் தூள் கொஞ்சமும் தேவைன்னா தயிர் இது 4ம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் இதை செய்யலாம். இதில் நான் கொஞ்சம் ஈரலும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த மாதிரி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஒரு 1/2 hour மாதிரி வச்சிடலாம். வச்சதுக்கு பிறகு நம்ம குழம்புக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி போட்டு மூடி ஒரு 1/2 hour மாதிரி வச்சுருங்க. இன்னொரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. அது கூடவே நமக்கு லைட்டாக கொஞ்சம் சின்ன சீரகம் பெரிய சீரகம் போட்டுக்குங்க. அது கூட கொத்தமல்லி போட்டுக்குங்க. சின்ன சீரகம் பெரிய சீரகம் கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு கொத்தமல்லி விதை போட்டுக்குங்க. இதில் கொஞ்சோண்டு கடுகு போட்டாலும் ஒரு வாசனையாக இருக்கும். பட்டை கிராம்பு ஏலம் எல்லாம் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்குங்க. அப்படி இல்லாட்டி இஞ்சி ஒரு சின்ன துண்டு, வெள்ளைப்பூடு ஒரு 3-4 பற்கள், அது போக சின்ன வெங்காயம் போட்டு இதை நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருவோம். இப்போ வதக்கிட்டு நான் பாருங்கள் இஞ்சி பூண்டு இதில் சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுனால நான் சேர்த்துக்கிட்டேன். அப்படி உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாட்டி இஞ்சி துண்டுகளும் வெள்ளைப்பூடு ஒரு 4 பற்களும் சேர்த்துக்கிட்டு தக்காளியும் கொஞ்சம் போட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கினதுக்கு பிறகு துருவிய தேங்காய் அல்லது தேங்காய் பீசஸ் கொஞ்சம் போட்டுக்குங்க. கேஷ்யூஸ் இதில் நம்ம முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 முந்திரி. இது மஞ்சள் தூளும் கொஞ்சம் கசகசாவும் நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு கடைசியாக ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காவை கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. நான் மட்டன் குழம்பு மண் சட்டியில் வச்சா நல்லா இருக்கும்னு மண் சட்டியில் தான் வைக்கிறேன். நீங்கள் எந்த பாத்திரத்துலையும் வச்சுக்கலாம். இதை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலம் வேணும்னா நீங்கள் பிரியாணியில் சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் சின்ன சீரகம் பெரிய சீரகம் கூட இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி தான் நான் அதில் சேர்த்துக்க போகிறேன். சின்ன வெங்காயம் போட்டு மட்டன் குழம்பு செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாவும் சேர்த்துக்குங்க. இதை நல்லா சேர்த்துட்டு பச்சை மிளகாவும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரியான மசாலா அரைச்சி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்படி ஒரு வாசனையாக டேஸ்ட்டாக குழம்பு வேகும்போதே வீட்டில் உள்ள எல்லாருக்குமே நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம மட்டனை இதோட சேர்த்துக்கலாம். மட்டனில் நம்ம என்ன சேர்த்துருக்கோன்னா உப்புத்தூள் மஞ்சள் தூள் அதோட கொஞ்சம் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கையும் இதோட சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயிலே முதல்ல நல்லா வதங்கணும். நல்லா வதக்குனதுக்கு பிறகு நம்ம செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். மட்டன் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த உருளைக்கிழங்கையே நமக்கு அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மட்டன் குழம்பு செய்யும் பொழுது தேவையான அளவு மிளகாய் தூள் மசாலா தூள் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ மசாலா தூளும் சேர்த்துக்குவோம். மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மட்டன் நான் பிரட்டி வச்சுருந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி அலசி இதில் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அந்த தண்ணியிலே நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஏன்னா நம்ம டக்குன்னு போட்டோன்னா அடி பிடிக்க பார்க்கும். இப்போ இதை நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி கலந்துக்குவோம். கலந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதோடு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி கொஞ்சம் கலந்து அந்த மிக்ஸி ஜாரில் நல்லா தண்ணி கலந்து அதையும் நம்ம இதில் நல்லா ஊற்றி வேக விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் இந்த மாதிரி மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள். மட்டன் குழம்பு அப்படி வாசனையாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். கொதிக்க விட்டோன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்து மட்டனும் நல்லா வெந்து வந்திருக்கும். கடைசியாக நம்ம கொத்தமல்லி இலைகளை போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலைகளை போட்டுட்டு இறக்குனோம்னா மட்டன் குழம்பு நல்லா ரெடியாகி வந்துடும். இது விருப்பம்னா நீங்கள் இதை அப்படியே குக்கரில் கூட நீங்கள் 2 விசிலுக்கு வச்சு எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்புத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா உப்புத்தூள் பத்தாது அப்படிங்கிறதுனால மிளகாய்த்தூளும் இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துக்குங்க. காரம் இன்னும் கொஞ்சம் தேவைன்னா மிளகுத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வைக்கலை. நான் என்னென்னா இது பாத்திரம் சரியான அளவில் இருந்ததுனால நான் மூடி போட்டு வேக விடலை. இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்தால் நீங்கள் மூடி போட்டு கூட வேக விடலாம். பாருங்கள், இப்போ வெந்ததுக்கு பிறகு மட்டன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருந்துச்சு. கடைசியாக நம்ம தக்காளியும் கொத்தமல்லி இலைகளையும் போட்டு இறக்குனா நல்லாயிருக்கும். இது சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் சாதத்துக்கு இந்த மாதிரியான மட்டன் குழம்பு உருளைக்கிழங்கு போட்டு மசாலா அந்த மாதிரி அரைச்சி போட்டு செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இட்லி
தோசை, புட்டு, இடியாப்பம் அதுக்கெல்லாம் கூட நீங்கள் இந்த மாதிரி மட்டன் குழம்பு செஞ்சு பார்க்கலாம். சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இந்த மட்டன் குழம்பு நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரியான மெத்தடில் மட்டன் குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நல்லா பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கொத்தமல்லி இலைகளையும் ஆட் பண்ணிக்குவேன். கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்ணதுக்கு பிறகு அது ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். இது வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது வீட்டில் உள்ளவங்களே மட்டன் குழம்பு வீடே வாசம் அடிக்குது அப்படின்னு சொன்னதுனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்து வீட்டில் உள்ளவங்க கிட்டலாம் பாராட்டு வாங்குங்க. அப்படி ஒரு வாசனையாக இருக்கும் இந்த மட்டன் குழம்பு. சாப்பிடும் பொழுதும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். கடைசியாக காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா மிளகுத்தூள், உப்பு பத்தாட்டி உப்புத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா ஒரு கொதிக்க வச்சுட்டு இறக்கி விட்டுருங்க. நல்லா டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெசிபி இது. கண்டிப்பாக என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.